ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஹோம்மேட் சோப் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை. அதுவும் நம்ம ஆயிலில், தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்துட்டு தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சோப் வந்து தயார் பண்ணுறதுக்கு முக்கியமான நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் கப்பு வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெஷர்மெண்ட்டை நம்ம இன்னும் வந்துட்டு வெயிட் மிஷின் வாங்கி இன்னும் நம்ம அதை வந்து நிறுத்து அதுக்கப்புறம் இன்னும் நான் யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக வெயிட் மிஷின் வாங்கின பிறகு அந்த மெத்தடையும் நான் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் கப்பு இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப்பை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, சில்வர்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் கப்பு வந்து 3 சைஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வாட்டர், இந்த வாட்டர் வந்து மினரல் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மினரல் வாட்டர் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். உப்பு தண்ணியோ அல்லது நார்மலாக வாட்டரோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்மளுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா. இந்த காஸ்டிக் சோடா நம்ம வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நம்ம வந்து அளவு இப்போ 175 கிராம் காஸ்டிக் சோடா எடுக்கிறோம் அப்படின்னா 125 ப்ளஸ் நம்ம இதில் வந்துட்டு ஒரு 50 கிராம் மட்டும்தான் காஸ்டிக் சோடா வந்து இதில் நம்ம எடுக்கிறோம். நம்மளுக்கே வந்து தெரியும் இல்லையா, கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் காஸ்டிக் சோடாவை அப்படின்னா நம்ம 50 கிராம் கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 175 கிராம் காஸ்டிக் சோடா தான் எடுத்து அதுக்கு தேவையான டபுள் மடங்கு அளவு தண்ணியை வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து லே தயார் பண்ணி வச்சுருக்கேன். லே நம்ம தயார் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு மெஷர்மெண்ட் கப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அளவுக்கு. இல்லை அப்படின்னா சாதாரண டீ கப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 கப் காஸ்டிக் சோடா எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு அளவுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும். அதாவது 1:2, 2:3 இதுதான் வந்துட்டு நம்ம இந்த சோப் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற அளவுகள். நான் இதுக்கு வந்துட்டு 3 மெஷர்மெண்ட் கப்பு மட்டும்தான் இதுக்கு நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். அதாவது 60 ml, அதுக்கப்புறம் 250 ml, அதுக்கப்புறம் 125 ml. இந்த 3 மெஷர்மெண்ட் கப்பு மட்டும்தான் இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இப்போ நான் வந்துட்டு காஸ்டிக் சோடா எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி காஸ்டிக் சோடாவோட தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணி பயங்கர ஹீட்டாக இருக்குது. இதை வந்து நான் வந்துட்டு காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சு தான் இந்த லே வந்து நான் தயார் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு நார்மல் ஹீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதோட ஹீட்டு வந்து குறைஞ்சி நல்ல ஒரு குளிர் பதத்துக்கு நம்மளுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோப் வந்து தயார் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த மாதிரி நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறப்ப பிளாஸ்டிக் வாளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 kg நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன வாளி வந்து போதுமானது. சோப்பு அளவுகள் வந்து நம்மளுக்கு கேஜி வந்து கூறுறப்ப கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பிளாஸ்டிக் வாளி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் குச்சி மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், பழைய கட்டைப்பையோட அந்த கைப்பிடி தான் இது நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி நிறையா பிளாஸ்டிக்கில் நம்மளுக்கு குச்சி கிடைக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு குச்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில்வர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சில்வரை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் முக்கியமாங்க, நீங்கள் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணுறப்ப கையில் வந்துட்டு க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம ஹேர் எதுவும் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹேரையும் கவர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறது இந்த லே வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணியவும் அதுக்கப்புறம் நம்ம காஸ்டிக் சோடாவும் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது. இதான் ஃபஸ்ட்டு மெத்தடு நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். மினரல் வாட்ரு நான் எப்போயுமே இந்த ஒரு பாட்டில் அளவு எப்போயுமே வச்சுருப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சோப் மேக்கிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு பொதுவாக அளவுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சோப் மேக்கிங்க்கும் நம்ம எல்லா பொருளுமே பக்கத்துலேயே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில்,
இந்த ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இது வந்து பியூரு. இந்த ஆயில் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்மண்ட் ஆயிலுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம இந்த சோப்புக்கு வந்து இதை நான் யூஸ் பண்ணலை. இந்த ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணி வேறு ஒரு சோப் நம்ம வந்து தயார் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆல்மண்ட் ஆயிலே வந்துட்டு எல்லோ கலர்லேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதை விட இந்த பியூராக இருக்கிற இந்த ஆல்மண்ட் ஆயிலை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆலிவ் ஆயில் அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதை வந்துட்டு நான் இன்னும் வந்து வாங்கலை. வாங்குறப்ப நான் கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த பொருட்கள் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக ஆயில் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் இந்த சோப்பு வந்து தயார் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பட்டர் வந்து நம்மளுக்கு வீட்டிலையே செய்கிற பட்டராக இருந்தாலும் ரொம்பவே பெட்டருங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி நம்ம கண்ணுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி இந்த கண்ணாடி வந்து வாங்கிக்கோங்க. இந்த கண்ணாடியோட ரேட்டு வந்து 100 ருப்பீஸ். நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா, என்னோடய அம்மாவுக்கு வந்து ஐ ஹாஸ்பிட்டலில் கொடுத்த இந்த கண்ணாடியை நான் பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மூக்கில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த காஸ்டிக் சோடாவோட வாடை வந்து புதுசாக சோப் தயார் பண்ணுறவங்களுக்கு செட்டாக ஆகாது. அதனால் நீங்கள் மாஸ்க்கும் போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய் பியூராக இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் நம்ம சோப்பு வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை வந்துட்டு சோப் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. செக்கில் ஆட்டின பியூர் தேங்காய் எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம 1 kgக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். கூடவே கண்டிப்பாக வந்து கேஸ்ட்ரோ ஆயில் கண்டிப்பாக வாங்கணுங்க. ஏன்னா கேஸ்ட்ரோ ஆயில் நம்ம ஒரு 50 கிராம் நம்ம சேர்ப்போம். அது எதுக்காண்டி சேர்க்குறோன்னா மாய்ஸ்சரைசிங்காண்டி நம்ம கேஸ்ட்ரோ ஆயில் சேர்க்குறோம். கூடவே பட்டரே நம்ம இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். பட்டர் வந்து எதுக்காண்டி சேர்க்குறோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காண்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையும் இருக்கும். பட்ரு வந்துட்டு நீங்கள் சியா பட்ரு இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்மளுக்கு வந்துட்டு ஹோம்மேட், அதாவது ஹோம்லேயே நம்ம தயார் பண்ணுற பட்டரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சோப் மேக்கிங்க்கு. அதுக்கப்புறம் ஆயிலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேஸ்ட்டாக நம்மளுக்கு வெளியில் தெளிக்காமல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.